என் மந்த நாவில் உம் நாவை வைக்க என்னையும் நீர் அறிந்திரே. என்னோடும் என்றென்றுமாயும் சமூகம் தொடர என்ன செய்வேன்? முன்னிற்கும் தடை எல்லாம் தோல் போல கண்டிட அடைக்கலன் குருவி அலைந்து போகிறது போலும், தகைவிலான் குருவி பறந்து போவது போலும், காரணம் இல்லாமல் விட்ட சாபம் பலிக்காது என்கிறதான அந்த வசனத்தை மையமாக வைத்து நாம் தியானிக்க போகிறோம். காரணம் இல்லாமல் இடுகிறதான சாபம் பலிக்காது என்று சொல்லி இங்கே நீதிமொழிகள் புஸ்தகத்தை எழுதின சாலமன் ராஜா பரிசுத்த ஆவியினால் ஏவப்பட்டு எழுதி நம்முடைய கரங்களிலே கொடுத்திருக்கிறார். காரணம் இல்லாமல் இடுகிறதான சாபமானது பலிக்காது. அப்போ காரணத்தோடு கூட இடுகிற சாபம் பலிக்கும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். சாபம் என்பது எல்லா மதத்திலும் நம்பப்படுகிற ஒரு பகுதியாக காணப்படுகிறது. நாஸ்தியர்களை தவிர மிச்சம் இருக்கிற எல்லாருமே சாபம் அப்படிங்கிறதான அந்த சப்ஜெக்டை நம்புவாங்க. நாஸ்தியர்கள் அதை என்ன பண்ண மாட்டாங்க, நம்ப மாட்டாங்க. பொதுவாக ஹிந்து மதத்தை நாம் எடுத்துட்டோம் அப்படின்னா அங்கேயும் சாபத்தை குறித்து கற்றுக் கொடுக்கப்படுகிறது. முஸ்லீம் மதத்தில் இருக்கிறது, கிறிஸ்டின் மதத்தில் இருக்கிறது, இப்படி பல மதங்களிலே சாபத்தை குறித்ததான ஒரு அறிவு, வெளிப்பாடு, போதனைகள் காணப்படுகிறது. வேத வசனத்திலும் சாபம் என்கிறது ஒரு முக்கியமான பகுதியாக காணப்படுகிறது. முதலாக பூமியிலே சபிக்கப்பட்டிருக்கிற சர்ப்பம் அப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. சர்ப்பத்துக்கு அப்புறம் ஏவாள், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆதாம், இவங்க 3 பேரும் பூமியிலே சபிக்கப்பட்டவர்களாக காணப்படுகிறார். இப்போ அதுக்கு முன்னாடி நாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுக்கு முன்னாடியே சாபம் இருந்ததா, சபிக்கப்பட்ட நபர்கள் இருந்தாங்களா, இல்லைன்னா சாபம் என்கிற சப்ஜெக்ட் இருந்துச்சா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இருந்தது. அதுக்கு முன்னாடியே சாபத்தை குறித்ததான ஒரு வெளிப்பாடு வேதாகமத்திலிருந்து நாம கற்றுக்கொள்ள முடியும். முதல் படைப்பிலே படைக்கப்பட்ட தூதர்களிலே ஒருவன் லூசிபர். இந்த லூசிபர் தேவனால் சாபத்தை பெற்றுக்கொண்ட ஒரு நபர், சபிக்கப்பட்ட ஒரு நபர். ஏசாயாவின் தீர்க்கதரிசன புஸ்தகம் 14ஆம் அதிகாரத்தையும் எசேக்கியேல் 28ஆம் அதிகாரத்தையும் படிச்சு பார்த்தீங்க அப்படின்னா அங்கே இந்த லூசிபர் யாரு, லூசிபர் எவ்வளவு மேன்மையாக இருந்தான், தேவனுடைய உன்னதமான படைப்பின் ஒரு முக்கிய பகுதியாக இந்த லூசிபர் இருந்ததாக நாம் அங்கே பார்க்க முடிகிறது. அந்த லூசிபருடைய வேலை என்ன? ஆண்டவர் 9 வகையான ரத்தின கல்களினாலே அலங்கரித்து விசித்திரமாக, வித்தியாசமாக தேவனை ஆராதிக்கும்படியாக படைக்கப்பட்ட ஒரு தூதன், ஒரு கேரு. அந்த கேருவில் இருந்துதான் சாபம் உற்பத்தி ஆகிறது. அதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியாது. அதுக்கு முன்னாடி நடந்த காலங்களை குறித்து வேதாகமத்திலே தெளிவாக என்ன பண்ணல, எழுதப்படலை. அதை குறித்து நாம பிரசங்கம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. காரணம், அதை குறித்து வேதாகமத்தில் என்ன பண்ணல, எழுதலை. மனிதன் படைத்த பிற்பாடு இந்த உலகத்தில் என்ன நடந்தது அப்படிங்கிறது தான் மிகவும் தெளிவாக வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அதுக்கு முன்னாடி இருக்கிற பகுதிகளெல்லாம் நாம் அதை குறித்து பார்க்க முடியாது. இந்த லூசிபர் பிற்காலங்களிலே பிசாசாக மாறுகிறான், இல்லைன்னா மாற்றப்படுகிறான். இவன் பிசாசாக மாற காரணம் பாவம். இந்த பாவம் அவனுக்கு சாபமாக மாறுகிறது. தேவன் பிசாசை சபிக்கிறார், இல்லைன்னா பிசாசை துரத்துகிறார். அவனை இந்த பூமியிலே பார்த்தீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு தாழ்வான இடத்துல கொண்டு போய் அடைத்ததாக வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஒரு வேத அறிவுக்காக ஒரு சில காரியங்களை மாத்திரம் நாம் தியானிக்கலாம். 28ஆம் அதிகாரம் எசேக்கியேல் புஸ்தகம், அங்கே 13வது வசனத்திலிருந்து பார்த்தீங்க அப்படின்னா, நீ
தேவனுடைய தோட்டமாகிய ஏதேனில் இருந்தவன். பத்மராகம், புஷ்பராகம், வைரம், படிகை பச்சை, கோமேதகம், யஸ்பி, இந்திர நீலம், மரகதம், மாணிக்கம் முதலான சகலவித ரத்தினங்களும் பொன்னும் உன்னை மூடிக்கொண்டிருக்கிறது. நீ சிருஷ்டிக்கப்பட்ட நாளில் உன் மேள வாத்தியங்களும் உன் நாகசுரங்களும் உன்னிடத்தில் ஆயத்தப்பட்டிருக்கிறது. 14வது வசனம் சொல்லுகிறது, நீ காப்பாற்றுகிறதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்ட கேரு, தேவனுடைய பரிசுத்த பர்வதத்தில் உன்னை வைத்தேன். அக்கினிமயமான கற்களின் நடுவே உலாவினாய். நீ சிருஷ்டிக்கப்பட்ட நாள் துவங்கி உன்னில் அநியாயம் கண்டுபிடிக்கப்பட்டதும் மட்டும் உன் வழிகளில் குறையற்றிருந்தாய் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. கீழே உள்ள வசனம் எல்லாம் படிச்சு பாருங்க, அதோடைய தெளிவுகள் அங்கே கொடுக்கப்பட்டிருக்கும். அப்போ ஆண்டவர் இவனை 9 வகையான ரத்தின கண்களினாலே படைத்து விசித்திரமாக ஒரு வித்தியாசமான கேருபாக ஆண்டவரை ஆராதிக்கும்படியாக தேவன் ஏற்படுத்தினார். ஆண்டவரை ஆராதிக்கும்படியாக ஏற்படுத்தின இந்த கேரு, அவன் குற்றம் கண்டுபிடிக்கிற நாள் வரைக்கும் நல்லவனா தான் இருந்தான். எப்போது குற்றம் கண்டுபிடிக்கப்பட்டதோ அப்போது அவன் சபிக்கப்பட்டான், தேவனுடைய சமூகத்திலிருந்து தள்ளப்பட்டான், தேவனுடைய ஆசீர்வாதத்தை இழந்தவனாக காணப்பட்டதாக வேதாகமத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. ஏசாயாவின் தீர்க்கதரிசன புத்தகம் 14ஆம் அதிகாரம், அங்கே நீங்க 12 முதல் இருக்கிற வசனத்தை வாசித்து பார்க்கும்போது, அதிகாலையின் மகனாகிய விடிவெள்ளியே அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறது. நீ வானத்திலிருந்து விழுந்தாயே, ஜாதிகளை ஈனப்படுத்தினவனே, நீ தரையிலே விழ வெட்டுப்பட்டாயே அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இது அவனுடைய சாபம், இல்லைன்னா தேவன் அவனை சபிக்கிறார், நியாயம் தீர்க்கிறார். 13வது வசனம் பாருங்க, நான் வானத்துக்கு ஏறுவேன், தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன், வடபுறங்களில் உள்ள ஆராதனை கூட்டத்தின் பர்வதத்திலே வீற்றிருப்பேன் என்றும், நான் மேகங்களுக்கு மேலாக உன்னதங்களில் ஏறுவேன், உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் என்றும் நீ உன் இருதயத்திலே சொன்னாயே. ஆனால் அகாதமான பாதாளத்திலே தள்ளுண்டு போனாய் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே நாம வாசிக்கும் போது எசேக்கியேல் தீர்க்கதரிசி இப்படியாய் சொல்லுகிறார், உன்னில் குற்றம் கண்டுபிடிக்கிற வரைக்கும் நீ நல்லவனா தான் இருந்த. என்னைக்கு ஆண்டவரை விட மேலாகணும், ஆண்டவரை விட பெரிய ஆளாகணும் அப்படிங்கிற எண்ணம் வந்ததோ, படுகிற இடத்தின் மேல், அதாவது ஆராதனை கூடாரத்துக்கு மேல் தன்னை உயர்த்தணுங்கிறதான அந்த எண்ணம் வந்ததோ, அன்னையில் இருந்து அவன் சபிக்கப்பட்டவனாக மாறுகிறான். தேவன் அவர் என்ன பண்றான், சபிக்கிறார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இன்னும் நீங்க இவனை குறித்து படிக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, புதிய ஏற்பாடுல 2 தெசலோனிக்கர் புத்தகத்தை படிச்சு பார்த்தீங்க அப்படின்னா, அங்க 2ஆம் அதிகாரம் 4வது வசனம் பாருங்க, அவன் எதிர்த்து நிற்கிறவனும், 4வது வசனம், அவன் எதிர்த்து நிற்கிறவனும் தேவன் எனப்படுவது எதுவோ, ஆராதிக்கப்படுவது எதுவோ, அவை எல்லாவற்றிற்கு மேலாக தன்னை உயர்த்துகிறவனாயும், தேவனுடைய ஆலயத்தில் தேவன் போல் உட்கார்ந்து தன்னைத்தான் தேவன் என்று காண்பித்துக் கொள்ளுகிறவன் தான் இந்த பிசாஸ் என்று சொல்லுகிற கேரு, இல்லைன்னா அந்தி கிறிஸ்து. வேத வசனத்தை நீங்க அடிப்படையாக படிச்சு பார்த்தீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த வேத வசனத்தின் அடிப்படையில் முதல் சாபம் இவன் மேலதான் வந்துச்சு. இதுக்கு மூல காரணம் என்ன, பாவம் என்ன, பெரிய ஆளா மாறணும், தேவனை விட பெரிய ஆளாகணும், ஆராதிக்கப்படுகிற இடத்திலே தன்னை நிறுத்தணும் அப்படிங்கிற எண்ணம் அவனுக்குள்ள வந்ததுனால சாபம் வந்தது. அல்லேலூயா. நல்லா கவனிக்கணும், இந்த சாபம் பிசாசின் மேல் வந்தபோது ஏசாயாவின் தீர்க்கதரிசன புத்தகம் 14ஆம் அதிகாரத்துல நீங்க 11வது வசனம் படிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும், உன் ஆடம்பரமும் உன் வாத்தியங்களில் முழக்கமும்
பாதாளத்திலே தள்ளுண்டு போயிட்டு, புழுக்களை உன் படுக்கை, பூச்சியே உன் போர்வை. எசேக்கியேல் 26ல கீத வாத்தியங்கள் அவனுக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? வாத்தியங்களின் முழக்கம், ஆராதிக்கக்கூடிய அந்த அபிஷேகம் அவனுக்குள்ளாக இருந்தது. இதை நாம படிக்கணும். அப்படின்னா இன்னும் நிறைய காரியங்கள் இதுல இருந்து நம்ம படிக்க வேண்டியதா இருக்கிறது. ஒரு சாபம் வர காரணம் என்ன? முதல் சாபம் பூமியில வருவதற்கு மூல காரணம் என்ன அப்படின்னா, இது நிறைய காரியங்கள் இருக்கு, எல்லாம் சொல்றதுக்கு நமக்கு நேரம் இல்லை. முக்கியமாக பெருமை, இல்லைன்னா பெரியவர் ஆகணும், பெரிய ஆளா மாறணும். இந்த ஒரு குணம் பிசாசுக்குள்ள இருந்தது. நல்லா படிச்சு பாருங்க. பெருமை உள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். பெருமையை தேவன் விரும்புகிறது இல்லை. பணத்தை மேன்மைப்படுத்தல, ஐஸ்வர்யத்தை மேன்மைப்படுத்தல. இது ஒன்றும் பெருசா பைபிள்ல எழுதவே இல்லை. இதை ஒன்றும் கடவுளுக்கு பிரியமான காரியமாக அவர் என்ன பண்ணல. நீங்க எந்த இடத்துல பைபிளை படிச்சு பார்த்தாலும் ஒருவன் பெரிய பணக்காரனாக இல்ல பெரிய ஆளாக மாறுகிறான், மாற்றுகிறான் அப்படிங்கிறதான அந்த சப்ஜெக்டுக்குள்ளாக கடவுள் இன்ட்ரெஸ்டா எடுத்து பேசியிருக்க மாட்டார். இதெல்லாம் பிசாசுடைய எண்ணம். பிசாசுடைய எண்ணங்கள் எப்பவுமே பெரிய ஆளா மாறணும், பணக்காரனா மாறணும், பேரும் பெருமையும் உண்டாகணும், எல்லோரும் என்னை உயர்த்தி பேசணும், இல்லைன்னா என்னை ஆராதிக்கணும். ஆராதிக்கணுங்கிற அர்த்தம் என்ன? நம்மளை உயர்த்தி சொல்லணும். நீங்க ஏதாவது பெரிய ஆள் ஆயிட்டீங்கன்னு வைங்களேன், உங்களை பத்தி 4 பேர்கிட்ட அவர் நல்லவர், அவர் பெரிய ஆளு அப்படின்னு அந்த எண்ணம் இல்லையா, இது எல்லாருக்குள்ளே இருக்கிறது. சில ஆட்கள் பார்த்தீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, சில காரியங்களை செஞ்சுட்டு அதிலிருந்து அவர்கள் அந்த வாழ்த்துதலை எதிர்பார்ப்பாங்க இல்லையா. இப்போ நம்ம சர்ச்சிலேயே நம்ம இங்கே இல்லை, பொதுவாக ஏதாவது ஒன்று சர்ச்சுக்கு செஞ்சுட்டு அதை பிரகடனப்படுத்தணும், 4 பேருக்கு தெரியணும் அப்படின்னு நினைப்பாங்க. இதெல்லாம் வந்து பிசாசுடைய ஆவி. கடவுளுக்கு எதையாவது நீங்க செய்வீர்களே ஆனால் அது கடவுளுக்குரியது. கடவுள் தந்தார், நீங்க திரும்ப கடவுளுக்கு செஞ்சிருக்கிறீங்க. அதுல உங்களுக்கு எனக்கு எந்த ஒரு மேன்மையும் கிடையாது. நாம கடவுளுக்கு கொடுக்க வேண்டியது கொடுத்துட்டு அப்படியே போய்கிட்டே இருக்கணும். பிசாசுடைய எண்ணங்கள் பாருங்க. பிசாசு எப்பவுமே விளம்பரப்படுத்துவான், இல்லைன்னா பெரியவனாக காண்பித்துக் கொள்ளுவான். இந்த விளம்பரமும் பெரியவனாக காண்பித்துக் கொள்ளுகிறதும் சரிதான். ஒருத்தர் வந்து தன்னை விளம்பரப்படுத்த விரும்புகிறார். இயேசு பாருங்க, அவருடைய ஊழியத்தின் பாதையில அவர் கண்டிஷனா சில விஷயத்த சொல்லுவாரு. நீங்க இதெல்லாம் பத்தி என்ன பண்ணாதீங்க, பேசாதீங்க, இதை பத்தி யோசிக்காதீங்க. இது ஒன்றும் கடவுளுக்கு பெரிய விஷயமா அவர் என்ன பண்ணல, பேசல. அற்புதங்களை செஞ்ச உடனே நீ எல்லாம் ஊர் ஃபுல்லா போய் சொல்லி இயேசுதான் செஞ்சார்னு சொல்லி சொல்லி அனுப்பல. ஆசாரியனிடத்துல போய் உன்னை காண்பி, உனக்கு கொடுக்க வேண்டிய காணிக்கைகள், தசம பாகங்கள் இல்லைன்னா அந்த இது இருக்குது, அதை நீ செலுத்திட்டு வா. மற்றபடி என்ன பண்ண வேண்டாம், பெருமைப்படுத்த வேண்டாம். கடவுளுடைய குணம் அதுதான். தேவனுடைய ஆவி எங்க குடி இருக்கிறதோ அங்க அந்த அந்த எண்ணங்கள் என்ன பண்ணும், வரும். பிசாசின் ஆவி எங்க குடி இருக்கிறதோ அங்கே எது வரும், இந்த எண்ணம் வரும். இதான் உண்மை. இப்ப நீங்க நல்லா கவனமா பாருங்க. பிசாசுடைய குணங்கள் எப்படி இருந்தது? அவன் சபிக்கப்பட காரணம் என்ன? தேவன் எனப்படுவதை விரும்பினான், ஆராதிக்கப்படுவதை விரும்பினான், பெரியவன் ஆக வேண்டும் என்பது அவனுடைய விருப்பம். அவனுக்கு இந்த தாழ்மையான குணங்கள், எளிமையான வாழ்க்கை, இந்த காரியத்திலெல்லாம் அவனுக்கு என்ன கிடையாது, இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஆண்டவர் அவனை நல்லா படைச்சு வச்சிருந்தாரு, நல்ல நிலைமையில உயர்த்தி வச்சிருந்தாரு. ஆனாலும் அது போதாது அவனுக்கு. அதுல வந்து அவனுக்கு திருப்தி இல்லை.